LMWS பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா, ஒரு ரோவர் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். சைஃபை ரோவர் இந்த மாதிரி மாடல் தான் செய்ய போறேன். இந்த பின்ட்ரெஸ்ட்ல வந்து நிறைய ரோவர்ஸ்லாம் மாடலாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதுல ஒரு மாடல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுல நான் மோஸ்ட்லி நான் வந்து கான்செப்ட் ஆர்ட்ஸ்லாம் வந்து பின்ட்ரெஸ்ட்ல பார்ப்பேன். சில சமயம் நானே ஓனா மைண்ட்ல வரதை பண்ணிடுவேன். பட் டுட்டோரியல்ஸ்லாம் பண்ணும்போது மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி நான் பின்ட்ரெஸ்ட்ல கான்செப்ட் ஆர்ட் தேடி பார்த்து அதில் பண்ணுவேன். ஸோ நீங்களே வந்து இதுல தேடி பாருங்க. ஓகே, இது ஸ்பான்சர் கிடையாது, பட் ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நான் இந்த மாதிரி மாடல் தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். இதுவும் பார்த்தேன், பட் இதை விட இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கு, சொல்லி கொடுக்கும் ஈஸியா இருக்கும், அதனால தான். ஓகே ஃபைன், டுட்டோரியலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மியூசிக் கம்போஸ் சிந்த்வேவ் மியூசிக் போட்டிருந்தேன். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பியானோல ஒரு டியூன் போடுறேன். இதுல என்ன சாங் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களா? டியூனை போட்டுட்டு நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டியூனை போட்டுருவோம். இது என்ன சாங் தெரிஞ்சு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ அடுத்து டுட்டோரியலுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இதுல என்னென்ன பார்ட்ஸ்லாம் வருது. நான் வந்து இதுல ஜஸ்ட் மாடலிங் மட்டும் தான் சொல்லி தர போறேன். மற்றபடி டெக்ஸ்சரு அப்புறம் யூவி அண்ட் டெக்ஸ்டர்லாம் வந்து நான் டைம் லாப்ஸா போட்டேன். அதுக்கப்புறம் நான் ரிகிங்கும் பண்ண போனேன் இதுல, பட் நான் அதெல்லாம் இதுல பண்றதா இல்லை. ஏன்னா நான் தனி வீடியோவை நான் வேணா போட பார்க்கறேன், சரிங்களா? ஏன்னா இதுல வந்து நமக்கு டைம் ஜாஸ்தி ஆயிரும் பாத்தீங்களா, அதனாலதான். ஓகே ஃபைன், இப்போ வந்து நம்ம பிளாக்கிங்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலா நான் பண்றது ஒரு புது கலெக்ஷன். இதுலதான் என்னோட ரோவர் இது உள்ளதான் இருந்து என்னோட எல்லா இதையும் நான் செய்யறது. இதுக்குன்னா ஒரு என்னோட ஒரு சேஃப்டி பர்பஸுக்கு அந்த மாடல் மட்டும் எடுக்கலாம்ல, அதனாலதான். ஓகே, இப்போ என்ன பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் கியூப் இருக்கும், அதை வந்து எடிட் மோடுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் எடிட் மோடுக்கு போயாச்சா? இப்போ போயிட்டு இதை வந்து நம்ம சைஸ் ஃபர்ஸ்ட் இந்த மேல உள்ள இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டுக்கு உண்டான சைஸ் மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். எஸ் எக்ஸ் ஓகே, மூணு தடவை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டாப் வியூ வரேன், எஸ் ஒய் 6 ஓவர், எஸ் ஒய் 5 ஓவர், எஸ் ஒய் 4. இது ஓகே. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இதுதான் வந்து இந்த டாப் பார்ட்டோட சைஸுக்கு நான் வந்து இப்படிதான் பிளாக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதுல வழக்கமா நான் ஒரு விஷயம் பண்ணேன், என்னன்னா கண்ட்ரோல் ஆர் போட்டு ஒரு லூப் கட் போட்டு விடுறேன். மஞ்சள் கலர் தெரியும், அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி விடுங்க, கொடுத்த அப்படி மூவ் ஆகும். அதை சரி பண்ணதுக்கு எஸ்கேப் கொடுத்துங்க, கரெக்டா சென்டர்ல ஃபிட் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரண்ட் வியூ 1 பிரஸ் பண்ணி ஃப்ரண்ட் வியூ வரேன். வந்துட்டு ஒயர் ஃப்ரேம் மோட்ல போய் வந்துட்டு இங்க ஃபேஸ் செலக்ஷன் வச்சுக்கிறேன். ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு வந்துட்டு பாதியை நான் என்ன பண்ணேன், அப்படியே அடிச்சு தூக்கிடுறேன். பட் இதுல இன்னொரு ஒரு சின்ன ஒரு விஷயம், உங்களோட வசதிக்காக தான். இப்ப என்னன்னா, அந்த இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு கண்ணாடி வரும், அப்புறம் இந்த சைடு வந்து 2 டேர்ன் ஆயிருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், கண்ட்ரோல் ஆர் போட்டு லூப் கட் போடுறேன். கிளிக் பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்டு நடுவில் அந்த மவுஸ்ல வந்து அந்த ஸ்க்ரோல் பண்றது அப்படி ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்றேன். இந்த மாதிரி 2 தடவை வரும், சரிங்களா? இதை அப்படியே அப்படி கிளிக் பண்றேன், அப்படி மூவ் ஆகும். எஸ்கேப் கொடுத்து கிளிக் பண்ணி விட்டுறேன், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டையும் செட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ் அப்படி கொஞ்சமா பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணேன், நடுவில் கண்ட்ரோல் ஆர் போட்டு மறுபடியும் ஒரு லூப் கட் போட்டு விடுறேன், எஸ்கேப் கொடுத்துட்றேன். இப்போ ஆஸ் யூஷுவல் அதை பண்றேன். நான் ஃபேஸ் செலக்ஷன் வந்து பாதியை நான் அப்படி அடிச்சு தூக்கிடுறேன். தூக்கிட்டு மிரர் மாடிஃபையர் இருக்குங்க, மாடிஃபையர் டேப் வந்தீங்கன்னா மிரர் மாடிஃபையர் இருக்கும், மிரர் மாடிஃபையர் போட்டு விடுறேன். ஓகே ஃபைன், இப்போ மிரர் மாடிஃபையர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் இந்த சைடு இதுல எது பண்ணாலும் அந்த இதுல அந்த சைடு வரும். ஸோ எனக்கு கவலையே இல்லை. இதுல நான் என்ன பண்ணேன்னா, இதுல வந்து எஸ் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்படி ஆயிடுச்சா? கொஞ்சம் அப்படி ஸ்கேல் பண்ணிட்டு
எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா அப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். Z ஆக்சஸ்ல SZ ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு G கொடுத்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க. ஓகேங்களா, அப்படி முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஓகே இப்போ இந்த மேல உள்ளதுக்கு நம்ம பிளாக் பண்ணியாச்சு. கீழே உள்ள பார்ட்ஸ்க்கு நம்ம பிளாக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். ஓகே ஸோ அது கீழே எப்படி வருதுன்னா, ஓகே ரைட் சைடு வியூ வரேன், சைடு வியூல வரேன். சைடுல வந்து பார்த்தா இங்கேருந்து கீழே அப்படி இப்படி போகுது, இந்த மாதிரி போகுது கரெக்டா. அதனால மறுபடியும் நான் இதை எடிட் மோடுக்குள்ள போறேன். அந்த இந்த கீழே வச்சிருக்க கியூபும் வந்து சென்டர்லயே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சரிங்களா, அதான் நல்லது. இதை வயர் ஃப்ரேம் மோட்ல வந்துட்டு ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே உள்ள ஃபேஸ் அப்படி செலக்ட் பண்றேன், பண்ணிட்டு SY ஓகே ஃபைன். இப்போ கீழே உள்ளதுக்கு நம்ம பிளாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளாக்கிங் தான் பண்றோமே தவிர எந்த ஒரு எடிட்டிங்கும் நம்ம செய்யல. ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட் பிளாக்கிங் பண்றோம். பிளாக்கிங்னா என்னன்னா, எது எது எங்கெங்க வரணும், எந்தெந்த பார்ட்ஸ் எப்படி எப்படி வரணுங்கிறத ஒரு சின்ன ஒரு அசம்ஷன் மாதிரி ஒரு சின்ன சின்ன மாடல் பேசிக் ஷேப்பை வைப்போம். வச்சுட்டு பின்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதை நமக்கு தேவையான மாதிரி மாடலிங்க மாத்தி வச்சுப்போம். ஓகே ஃபைன். இப்போ 4 டயர் வருது. ஸோ 4 டயருக்கு வந்து சிலிண்டர் ஷிஃப்டியை கொடுத்து ஒரு சிலிண்டர் வந்து நான் என்ன பண்ணேன்னா 36 வைக்கிறேன் வெர்டெக்ஸ். ஓகே இங்க வந்து நான் இது வரும் 4 டயருக்காக ஒரு 4 இது வைப்போங்க. ஃபர்ஸ்ட் போட்ட அந்த பாட்டோட டியூன் வந்து எந்த பாட்டு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க சரிங்களா. ஓகே இப்போ இதுல ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, இது எனக்கு ரொம்ப பெருசா வச்சிருக்கேன். நான் இதை இந்த லென்த்தை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், ஒரு கட்டம் குறைக்கிறேன். ஓகே இப்போ நடுவுல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு வருது, அது ஏதோ பவர் பாக்ஸ் நினைக்கிறேன். அதுல என்னன்னு எனக்கு தெரியல, அது பேர்லாம் நமக்கு தெரியல, நமக்கு தேவையில்லை அது. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்கேல எடிட் மோட்ல போய் ஸ்கேல சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன டவுட்னா, ஸ்கேல் பண்றதை வந்து இப்படியே இங்கேயே ஸ்கேல் பண்ணாம ஏன் ஆப்ஜெக்ட் மோட்ல ஸ்கேல் பண்ணாம ஏன் எடிட் மோட்லயே போய் ஸ்கேல் பண்றேங்கிற டவுட் வரும். அதுக்கு என்ன ரீசன்னா ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். என்னன்னா, நீங்க இந்த பெவல் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க இப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன் சரிங்களா, இதே கியூப் இப்படி ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்க வைக்கிறேன். இப்போ இந்த கியூபை வந்து நான் என்ன பண்றேன்னா, இதோட ஸ்கேல பாருங்க, ஜி 1 1 1 இருக்கு, எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே 1 இருக்கு, இதுவும் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே 1:1:1 இருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் இதை என்ன பண்றேன்னா எஸ் எக்ஸ் 2 இப்படி ஆக்குறேன் சரிங்களா. அதே மாதிரி இதை வந்து எடிட் மோட்ல போய் எஸ் எக்ஸ் 2 இது இப்போ இது ரெண்டையுமே நான் வந்து ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் இருக்கு. ஆனா இதை வந்து நான் ஆப்ஜெக்ட் மோட்ல எஸ் எக்ஸ் 2 ஆக்கியிருக்கேன். இதை வந்து எடிட் மோட்ல போய் எஸ் எக்ஸ் 2 ஆக்கியிருக்கேன். ஓகே சோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணிக்க பார்த்தா எக்ஸ்ல வந்து எனக்கு 2 இருக்கு, மற்ற 2:1:1 இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா 1:1:1 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் இது உள்ள போய் நான் எடிட் மோட்ல போயிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து இப்படி பவல் பண்ணா வச்சுங்களேன், எல்லாம் ஈக்குவலா அப்படி பவல் ஆகும் எனக்கு. ஓகே ஆனா அதே இது உள்ள போய் கண்ட்ரோல் பி கொடுத்து பவல் பண்ணா வச்சுங்களேன்,
கண்ட்ரோல் பி கொடுத்து இப்படி பவுல் பண்ணா இந்த பாருங்க ஒரு அன்ஈக்குவலான ஒரு ஷேப் வருது பாத்தீங்களா. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்கேலிங் வந்து சரியில்லாதனாலதான். இதை சரிப்படுத்தின ஒரு வழி இருக்கு. என்னன்னா இந்த 1 1 1 இருக்குல்ல, இதை வந்து நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கேல் கொடுங்க. கொடுத்துட்டு இப்ப எடிட் மோடுக்கு போங்க. போயிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணுமே 1 1 1 ஆயிடும். இதே மாதிரியே இதுவும் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து நான் பவுல் கொடுத்தேன். மூணும் எல்லா சைஸும் வந்து ஒரே இதுல ஆகும். அப்படி இதுக்காக தான் வந்து நான் எதையுமே வந்து எடிட் மோட்ல போய் வந்து நான் ஸ்கேல் பண்றதோ ரொட்டே இது அதெல்லாம் ஸ்கேல் பண்றது மட்டும் நான் எடிட் மோட்ல போய் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 சிலிண்டர் மாதிரி வருதா, அது ஒண்ணு பண்ணணும். எங்க பண்ணணும்னா ஆக்சுவலா இந்த இடத்துல வரணும். ஸோ இங்க என்ன பண்ணாலும் எடிட் மோட்ல போயிட்டு எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். எப்படி இதுலயும் அப்படிதான் எடிட் மோட் எல்லாத்தையுமே வந்து எடிட் மோட்ல தான் வந்து ஸ்கேல் பண்ணுவேன். முக்கியமான அந்த விஷயம் இந்த ஸ்கேலிங் பண்றது மட்டும் நம்ம எடிட் மோட்ல பண்ணணும். ஏன்னா ஸ்கேல்ன்றது வந்து சைஸ சின்னதாக்கும் பெருசாகும் பாத்தீங்களா, அதனாலதான் இங்க வச்சுப்போம். எடிட் மோட்ல போய் ஸ்கேலிங் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது மாதிரி 2 வரணும், இங்க 1 வரணும். ஓகே, அடுத்தது பின்னாடி 1 வருது, இந்த இது பண்ணணும். ஓகே, ஸோ அது இந்த இடத்துல சின்ன சின்ன கியூப்ஸ் வச்சு பண்ணலாம். எல்லாமே வந்து எடிட் மோட்ல மூவ் பண்றதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல பண்ணிக்கலாம். மூவ் பண்றது வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல பண்ணிப்போம். இந்த ஸ்கேல் பண்றது மட்டும் நாம எடிட் மோட்ல பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸ்கேல் பண்ணிப்போம். ஓகே, இப்போ பிளாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மத்த சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் நம்ம அப்புறம் கூட பாத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம மாடலிங் இதுல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. கரெக்டா ரெக்கார்டிங் பண்ணும்போது எங்கேயாவது இந்த போன் வந்துடும், அதான் பிரச்சனை. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மேல உள்ள அந்த பாகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப இதை இப்போ இந்த செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்து நம்ம எல்லாம் செலக்ட் ஆகும். ஹைட் கொடுத்து ஹைடு பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம முக்கியமா ஒரு இதை மாடிஃபயர் போட்டு விடுவேன். அதுக்கு நம்ம பெவல் மாடிஃபயர், பட் இவ்வளவு பெருசா வேண்டாம். பெவல் மாடிஃபயர் கம்மியா போதும், 0.005, ரொம்ப கம்மி வேண்டாம். அதுக்காக இவ்வளவு கம்மி வேண்டாம், 0.01 வைப்போம். ஓகேங்களா. இப்போ பாருங்க பெவல் ஆயிருக்கு பாருங்க. ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுக்குறேன். வேண்டாம், ஷேட் ஸ்மூத் வேண்டாம், இதுல பிளாட் இருக்கட்டும். இந்த மாடல் அந்த மாதிரி, அதனால இப்படியே இருக்கட்டும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இதுல வந்து நாம ஃபர்ஸ்ட் இந்த கண்ணாடி நம்ம பண்ணிடுவோம். கண்ணாடி எப்படி பண்ணலாம்னா ஒரு லூப் கட் போட்டு விடுறேன். கண்ட்ரோல் ஆர் போட்டு லூப் கட் போட்டு விடுறேன். இங்க ஒரு கண்ட்ரோல் ஆர் போட்டு ஒரு லூப் கட் போட்டு விடுறேன். ஓகேங்களா. இங்க ஒரு கண்ட்ரோல் ஆர் போட்டு மேல ஒரு லூப் கட்டு, அப்புறம் இங்க வந்து ஒரு கண்ட்ரோல் ஆர் போட்டு இன்னொரு ஒரு லூப் கட் போட்டு விடுறேன். இதை வந்து பெவல் பண்ணிப்போம். இதை வந்து ஸ்கேல் பண்ணி உள்ள கொண்டு வரேன். இ கொடுத்து உள்ள அப்படி மூவ் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இ கொடுத்து உள்ள அப்படி கொண்டு போயிடுறேன். ஓகே, ஸோ இந்த சைடில் உள்ள கண்ணாடி நமக்கு ரெடி ஆயிருச்சு. ஃப்ரண்ட் மிரரு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு கண்ணாடி வேணும்ல, அதுக்கு நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் வந்து இதை இ கொடுத்து ஸ்கேல் பண்றேன். இ கொடுத்து உள்ள கொண்டு போயிடுறேன். பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி ரெடி. ஓகேங்களா. ஃபைன். இப்போ பின் பக்கத்தை வந்து நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்களா. பின்பக்கம் இப்போ கவலை இல்லை நமக்கு. ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிப்போம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கண்ட்ரோல் ஆர் லூப் கட் போடுறேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா லூப் கட் கொண்டு வரும்போது இந்த மாதிரி வளைஞ்சு வரும். காரணம்னா நீங்க ஒரு சைடு வளைச்சிருக்கீங்களா, அதனால அந்த மாதிரி ஆகும். ஓகே,
இப்போ கிளிக் பண்ணிருங்க. இதை நேராக்கிறதுக்கு என்ன பண்ணா SY0 இப்படி பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிரும் இது. ஓகே, இப்போ இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் B கொடுத்து பெவல் பண்ணுங்க. ஒரு சைடு பெவல் பண்ணுங்க. இப்படி பெவல் பண்ணியாச்சா? இப்போ E கொடுங்க. E கொடுங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகும். எஸ்கேப் கொடுத்துங்க. S Z ஆக்சிஸ், Z பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் G X ஆக்சிஸ். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெவல் வந்து இப்படி ஆயிருக்கு. இப்படி பெவல் ஆயிருக்கு இதுல. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 பெவல் போட்டு ஒரு லூப் கண்ட்ரோலர் லூப், இங்க ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் போடுவோம். போட்டுட்டு இப்போ இங்க மறுபடியும் பெவல் பண்ணிப்போம் இந்த மாதிரி. ஓகே, பண்ணியாச்சா? இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னா இங்க இப்படி இப்படி பானா மாதிரி கட் பண்ணிருக்கு. கரெக்டா? சோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு இது யூஸ் பண்ணலாமா இல்லைன்னா ஓகே, ஆக்சுவலா நான் என்ன ஆசைப்பட்டேன்னா பெவல்லையே வச்சு முடிக்கலாமான்னு பாக்குறேன், இல்லைன்னா பூலியன் போடலாமான்னு பாக்குறேன். ஓகே, பூலியனா நமக்கு சில சமயம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ்ட் ஆயிரும். அதாவது இந்த இடத்துல நம்ம பெவல் போட முடியாது சில சமயம் பூலியன் போட்டோம்னா, அது ஒரு பிரச்சனை இருக்கு அதுல. ஓகே, பாத்துக்கலாம். இன்னொரு ஒரு பெவல் போட்டு விடுறேன். கண்ட்ரோலர் லூப் கட் போட்டு விடுறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிட்டு பேஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்றேன், F கொடுத்து ஃபில் பண்றேன். அதே மாதிரி அந்த பக்கமும் இந்த உள்ள ஃபேஸையும் இந்த வெளியே உள்ள இந்த உள்ள எட்ஜையும் இந்த வெளியே உள்ள எட்ஜையும் செலக்ட் பண்ணி ஃபில் பண்றேன். இப்படி பண்ணலாம், இது ஒரு மெத்தடு. ஆனா இதை விட நமக்கு அந்த பூலியன் பண்ணா நமக்கு இன்னும் நல்லா கரெக்டா வரும். ஓகே, பூலியன் பண்ணிடணும் பேசாம. இந்த மெத்தட் வேண்டாம் நமக்கு. இது ஓவர் லூப் கட் போட வேண்டியதா இருக்கு. பட் ஒரு லூப் கட் மட்டும் இங்க போட்டு வச்சுப்போம், அது சேஃப்டி. ஏன்னா அந்த எந்த இடத்துல லூப் கட் போடுறோமோ அந்த இடத்துக்குள்ள மட்டும், எந்த இடத்துல பூலியன் போடுறோமோ அங்க மட்டும் நம்ம லூப் கட் போட்டு வச்சுப்போம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இதை பாத்துக்கோங்க, எந்த ஏரியால வந்து ஓகே, இந்த சைடுல தான் நமக்கு ஆக்சுவல் இது இருக்கு, அந்த சைடுல தான் மிரர் இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க இருந்து நான் ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கண்ட்ரோல் இந்த இடத்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுக்குறேன். ஸோ 3D கர்சர் அங்க வந்துருச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துருங்க, எடிட் மோட்ல இல்லாம ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துருங்க. வந்துட்டு ஒரு கியூப் ஒன்று வைங்க. அங்க எடிட் மோடுக்கு போங்க. கியூப் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். வயர் ஃப்ரேம் மோட்ல வந்துட்டு ஓகே கொண்டு வருவோம். அதுல எப்படி இருக்கு? ஓகே, 3 பள்ளம் வந்திருக்கு. கரெக்டா? 3 பள்ளம் வந்திருக்கு. அப்போ SY எடிட் மோட்ல போய் மூணு தடவை இப்படி காப்பி பண்ணி வைப்போம் இத. பட் பெருசா இருக்கு. ஓகே, இது என்ன பண்ணலாம், SY ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்க இந்த இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு பூலியன் போடுங்க. பூலியனை வந்து மேல கொண்டு போயிருங்க. சரிங்களா? கொண்டு போயிட்டு இந்த பூலியன்ல இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த இதை செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு வயர் ஃப்ரேம் மோடுக்கு போயிட்டு உங்க இந்த கியூபை செலக்ட் பண்ணிட்டு டிசேபிள் பண்ணிட்டு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. எப்படி வந்திருக்கு, அவங்க எப்படி பண்ணிருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் நமக்கும் இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம், அந்த பூலியனை நாம அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண ஒரு சேவ் காப்பி. எப்போ இது என்னோட பழக்கம், சேவ் பேக்கப் எடுத்து வைக்கிறது. ஓகேங்களா? இதுல டிஃபரன்ஸ் இருக்கட்டும், அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணியாச்சா? இப்போ ஆல்ட் ஹெச் கொடுத்து எல்லாத்தையும் எனேபிள் பண்ணுங்க. இதை நம்ம ஹைடு பண்ணிடுவோம். இப்போ ஐ மீன் ஹைடு, அது எதுக்கு நான் ஹைடு பண்றேன்னா, அதை நான் ஏன் டெலீட் பண்றேன்னா எனக்கு சில சமயம் பின்னாடி அந்த இது தேவைப்படும்.
கரெக்டான சைஸ்ல கட் பண்றதுக்கு. அதனால வந்து நான் அதை ஹைட் பண்ணி வச்சிருவேன். ஓகே ஃபைன். இப்போ இது மிரர் அப்ளை பண்ணி விடுறேன், மிரர் எனேபிள் பண்றேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பள்ளம் வருது இந்த பக்கம். அந்த பள்ளம் வருதுல்ல, அதுக்கு நான் அதே இதை கூட நான் யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்த ரிமூவ் பண்ணி இங்கிட்டு வைக்கிறேன். இதை மட்டும் எனேபிள் பண்றேன். இதுல வந்து எனக்கு ரெண்டு பள்ளம் தான் வருது. ஒரு கியூபை தூக்கிக்கலாம். ஓகே, இன்னொரு கியூபை வந்து சைஸை வந்து சின்னதாக்குறேன் இப்படி. மறுபடியும் ஒரு பூலியன். ஓகே, மறுபடியும் இதை அப்ளை பண்ணிடுவோம். இதை ஹைடு பண்ணிடலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழே இன்னொரு 3 இது மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பீஸை பண்ணணும். அதை நாம இது உள்ள எடிட் மோட்ல போய் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு அப்படியே காப்பி பண்ணிடலாம்ல, அதனாலதான். இதை வந்து இப்போ எடிட் மோட்ல வந்து இந்த செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து இங்க இப்படி மூவ் பண்ணி வைப்போம். கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஸோ இது கரெக்டா இருக்கா? ஓகே, எங்கேயும் டயர்லாம் எதுவும் அது இடிக்கல, இப்போ ப்ராப்பரா இருக்கு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன அந்த டீடைல்ஸ்லாம் கொடுக்கலாம். அதுவும் நான் வந்து பூலியன்லேயே தான் பண்ண போறேன். என்னன்னா இந்த இதை நான் இப்படி மூவ் பண்ணி இங்க வைக்கிறேன். கண்ட்ரோல் பி கொடுத்து இடத்துல இப்படி இப்படி கொண்டு வரேன். ஓகே, அது ஏன்னா அந்த இடத்துல எனக்கு ஏதாவது என்ன சொல்றது, எனக்கு ஏதாவது இன்னொரு லூப் கட் போட வேண்டிய தேவை வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதனாலதான். ஓகே ஃபைன். ஓகே நெக்ஸ்ட் இந்த இடத்துல மவுஸ் கர்சர் கொண்டு வரேன். ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் இந்த கியூ வச்சுக்கிறேன். வச்சுட்டு உங்க மாடலை செலக்ட் பண்றேன். பூலியன் இதை கொண்டு வாங்க. பூலியனை முதல்ல மேல, ஏன் பூலியனை மேல வைக்கிறேன்னா இந்த மாடிஃபைஸ்லாம் அப்ளை பண்ணும்போது ஆர்டர் படி தான் வரணும். நீங்க மிரரை வச்சுட்டு பெவலை வச்சுட்டு மூணாவதா உள்ள பூலியனை பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணீங்கன்னா அது சில சமயம் மாடல் வந்து தப்பா வந்துடும். அதனாலதான். ஓகே, இப்போ நான் இதை அப்ளை பண்றேன். பூலியனை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணிட்டு இதை தூக்கிடுறேன். அது இருக்கட்டும், ஹைடு பண்ணிடுவோம். அதை இந்த கலெக்ஷன்ல போட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த பெவல் வந்து நான் அந்த பெவல் மாடிஃபையர்ல இதை இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன்.
ஓகே. மிச்சத்த நான் வந்து டெக்ஸ்சர்ல நான் வந்து ப்ராப்பரா போட்டு அதே மாதிரி கொண்டு வந்துருவேன். ஓகே. நெக்ஸ்ட் டயர். டயர் வந்து நம்ம செய்வோம். டயர் வந்து எப்படின்னு வருதுன்னா ஃப்ரண்ட் வியூ இவ்வளவுதான் வரணும். ஆக்சுவலா டயர் வந்து கம்மியா தான் வரணும். நான் தான் ரொம்ப பெருசா வச்சுட்டேன். ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு டயர் நம்ம செஞ்சுட்டு மிச்சத்தை வந்து அப்படியே காப்பி பண்ணிடுவோம். ஓகே, டயர் தூக்கி கொஞ்சம் உள்ள தள்ளி வைக்கிறேன். ஸோ டயருக்கும் வந்து நான் என்ன பண்ணேன்னா பெவல் மாடிஃபையர் போட்டு விடுறேன். கொடுத்து எடிட் மோட்ல போய் இ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்றேன். ஆயிடுச்சா? இப்போ இதை வந்து மறுபடியும் இ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்றேன். இப்படி அல்ட்டை பிடிச்சி இந்த இடத்த கிளிக் பண்றேன். ஓகேங்களா? அப்படி கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆகும். இப்போ அல்ட் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுக்குறேன். வேற ஏதாவது மெத்தட் ட்ரை பண்ணுவோம் அதுக்கு. என்ன பண்ண தெரிஞ்சு போய் இ கொடுத்து மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆர் போட்டு பெவல் பண்ணுங்க. ஓகே, கண்ட்ரோல் ஆர் போட்டு ஒரு லூப் கட் போடுங்க. இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணுங்க அதை. இப்போ என்ன பண்ணலாம், இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட்ல உள்ள தள்ளி போங்க, உள்ள கொண்டு போங்க அதை. இ கொடுத்து டி கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்படி உள்ள இப்படி கொண்டு போங்க. மறுபடியும் இ கொடுத்து உள்ள இப்படி கொண்டு போய்க்கலாம். ஏன் பெவல் சரியா இதுல ஒர்க் ஆக மாட்டேங்குது? நான் மறுபடியும் பெவல் எடுக்கிறேன். மறுபடியும் இந்த இதை இ கொடுத்து உள்ள அப்படி கொண்டு வா. எஸ் இ கொடுத்து எஸ்கேப் கொடுக்குறேன். எஸ் கொடுத்து இப்படி ஸ்கேல் பண்றேன். ஓகேங்களா? வேற டயர் வைக்கிறேன் பேசாம. இல்ல ஏதோ பிரச்சனை, எனக்கு என்னமோ சரியா இல்லை. அது ஒரு கோணலா ஒரு மாதிரியா இருக்கு. ஒன்று வைக்கிறேன். 36 இருக்கட்டும். ஓகே, இப்போ சைஸ் கரெக்டா இருக்கா? எஸ் எக்ஸ் இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பழைய இது இருந்துச்சுல அதை அப்படியே தூக்கிடலாம். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இ கொடுத்து எஸ்கேப் எஸ் ஷிஃப்ட் எக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி சின்னதாகும். இல்ல பெவல் போட்டுக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் அப்புறம் மறுபடியும் இ கொடுக்குறேன். உள்ள இப்படி கொண்டு போறேன். அப்புறம் மறுபடியும் இ கொடுக்குறேன், எஸ்கேப் கொஞ்சம் சின்னதாக்குறேன். அப்புறம் மறுபடியும் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி வெளியே எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்றேன். ஓகே, ஃபைன். இப்போ இன்னொரு தடவை இ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்றேன். பண்ணிட்டு பெவல் கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்றேன் இப்படி. ஓகேங்களா? இவன் பாத்தீங்கன்னா நமக்கு டயர் வந்து அதுல ரெடி ஆயிடுச்சு. இதுல இன்னும் ஒரே ஒரு ஒர்க், எட்ஜ் செலக்ஷன் வந்து அல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணுங்க. இன்னும் கண்ட்ரோல் பி கொடுத்து ஒரு தடவை பெவல் பண்ணுங்க. சேம் வே இங்கேயும் வந்து அல்ட்டை பிடிச்சி எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணுங்க. ஓகேங்களா? 005 கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுக்குறேன். ஓ, லைட் கோணலா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. என் கண்ணுதான் அப்படி இருக்கா, இல்லைன்னா உண்மையிலே அது அப்படி இருக்காங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. அதான்
தெரிஞ்சிடும். எஸ், ரொட்டேட் பண்ணா தெரிஞ்சிடும். இல்ல, கரெக்டா தான் இருக்கு. என் கண்ணு தான் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு இல்யூஷன் மாதிரி அது. ஓகே, இப்போ இந்த டயரை வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வைப்போம். 2 டயரையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆர்ஜின் போறேன். 3D கர்சர் போறேன். ஷிஃப்ட் டி கொடுத்து எக்ஸ் -1. ஓகே, இப்போ டயரை வந்து காப்பி பண்ணியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த மேல உள்ள இந்த சிலிண்டர் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம்னா, சிலிண்டர் அடிச்சு தூக்கிடுறேன். மீடியன் பாயிண்ட் கொண்டு வரேன். ஸோ இதுலயும் நம்ம வந்து பெவல் போடுவோம். 0.005 வைப்போம். ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத். ஓகே, இப்போ மறுபடியும் இ கொடுத்து மேல எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். ஆக்சஸ்ல எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்படிதான் இருக்கு கரெக்டா. இவன் மறுபடியும் இ கொடுத்து இப்படி உள்ள கொண்டு போவோம். இவன் மறுபடியும் இ கொடுத்து Z ஆக்சஸ்ல கீழே கொண்டு வருவோம். மறுபடியும் இ கொடுத்து மேல எஸ் கொடுத்து எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணுவோம். இப்படி இப்போ இ டு எக்ஸ்ட்ரூட், கண்ட்ரோல் பி கொடுத்து லெவல் பண்ணிப்போம். இதை கட் பண்ணிட்டு இப்படி கீழே இப்படி கொண்டு வரேன். ஓகே, ஸோ இப்போ இதுல கண்ட்ரோலர் போட்டு இங்க ஒரு லூப் கட் ஒன்று போட்டு விடுறேன். கண்ட்ரோலர் போட்டு ஒரு லூப் கட் ஒன்று போட்டு விடுறேன் இங்க. ஓகே, ஸோ எதுக்குன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு இங்க இதை ரிமூவ் பண்ணிப்போம். இங்க இன்னொரு லூப் கட் போட்டு விடுறேன். இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 தடவை பெவல் பண்ணிக்கிறேன். இப்போ இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். எஸ்கேப், அப்புறம் எஸ் கொடுத்து எஸ் ஷிஃப்ட் Z கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இதை வந்து 2 தடவை நான் காப்பி பண்ணிக்கணும். ஸோ 3D கர்சர் வந்துக்கிறேன், ஷிஃப்ட் டி கொடுக்குறேன், எஸ் எக்ஸ் -1. அவ்வளவுதான், காப்பி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல வேற என்னென்ன பாக்கி இருக்கு. லைட் வைக்கணும். லைட் வைக்கலாம், பட் அதுக்கு முன்னாடி இது இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக்கிக்கிறேன். லைட்டு முன்னாடி லைட் இருக்குல்ல, இங்க 2 லைட் வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, அங்க கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுக்குறேன். சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். லைட்டுக்கெல்லாம் வந்து 36 தேவையில்லை, 24 போதும். எடிட் மோட்ல போறேன், 6 எக்ஸ் 90 டிகிரி. அப்புறம் அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இதுல அந்த ஒரு சைடு ஃபேஸை நான் தூக்கிடுறேன், அன்வான்ட் ஃபேஸ், அது நமக்கு தேவையும் இல்லைல்ல. இப்போ இந்த எடிட் மோட்ல வந்து இந்த ஃபேஸை உள்ள தள்ளுறேன். இன்னும் கொஞ்சம் மீடியன் பாயிண்ட் வரேன். இந்த இதுல இது இருக்குல்ல, இதை நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஸோ இதுல இந்த இதை அப்படி மூவ் பண்ணி கொண்டு வந்துச்சுன்னா லைட்டை இந்த இதை மறுபடியும் நான் கொஞ்சம் சின்னதாக்கிடுறேன். எஸ் ஷிஃப்ட் ஒய் கொடுத்து இப்படி முன்னாடி மூவ் பண்றேன். மோஸ்ட்லி இந்த மூவ் பண்ற கமாண்ட் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆனா அதெல்லாம் நான் சொல்லல. மூவ் பண்றதுக்கு ஜிஇ கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரூடு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் கான்செப்ட் தான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, கான்செப்ட்னா இந்த மாதிரி இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், அது மாதிரி அப்படி அந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் கீழே இங்கிட்டு ஒரு லைட் ஒன்று வருது, இந்த சைடு ஒரு லைட். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கிட்டு வைப்போம், இந்த சைடு ஒரு 3D கர்சர், ஒரு டியூப் ஒன்று வைப்போம்.
எடிட் மோடுக்கு போவோம். எடிட் மோட்ல போய் இப்படி மூவ் பண்ணி கொண்டு வருவோம். அப்புறம் சைடு வியூல வருவோம். சைடு வியூல இருந்து பார்த்தா அந்த லைட் வந்து இங்கிட்டு இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். கரெக்டா? ஸோ கரெக்டா அந்த இடத்துல வைப்போம். டயர்ல கீழே முட்டாம இருக்கான் ஒரு எட்டு பார்த்துக்கணும், இல்லைன்னா மாடல் வந்து தப்பாயிரும். வேற ஒன்றும் இல்லாதான் அந்த ரெண்டையும் செட் பண்ணி இ கொடுத்து எஸ், அப்புறம் அந்த ரெண்டையும் செட் பண்ணி ஜி கொடுத்து இப்படி மூவ் பண்ணுங்க. ரைட்டா? இப்போ இதுல பவல் போங்க 0.05. அப்புறம் இ கொடுத்து ஃபில் பண்ணுங்க. மறுபடியும் இ கொடுத்து உள்ள கொண்டு போங்க 0.001. ஓகே ஓகே. இதுல இன்னொன்னு இந்த இதை செட் பண்றேன். இப்போ இதே லைட் அந்த பக்கம் எனக்கு காப்பி பண்ணி வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணா கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின் கொண்டு வந்துடுறேன். 3D கர்சர் கொண்டு வரேன். ஷிஃப்ட் டி SX-1. எனக்கு இந்த பக்கமும் அதே மாதிரி. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு 2 கம்பி மாதிரி வருது இல்ல முன்னாடி, இந்த இது வருது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா கம்பிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஐடியா வந்துருச்சு. கர்வ் யூஸ் பண்ணலாம் பார்த்தேன், பட் கர்வ் வேண்டாம். கர்வுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் இருக்கு, இதை பண்ணுவோம். 24 இருக்கட்டும். இப்போ எடிட் மோடுக்கு போங்க. எஸ் ஷிஃப்ட் Z கொடுங்க. இந்த மாதிரி சின்னதாகட்டும். இதை வந்து மேல உள்ள ஃபேஸை ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து இப்படி உள்ள கொண்டு வாங்க. மேல இப்படி கொண்டு வந்துருங்க. என்ன பண்ணுங்கன்னா டயரை வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ முன்னாடி உள்ள டயரை இது எடிட் மோடுக்கு வந்துக்கிறேன். வந்துட்டு ஃபேஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய்க்கிறேன். மெத்தட் ஒர்க் ஆகணும். கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மெத்தடு, பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டம், அதான் பிரச்சனை. இதுல கொஞ்சம் கஷ்டமான மெத்தட் தான். அதான் இப்போ இந்த 3D கர்சர் இருக்குல்ல, 3D கர்சருக்கு வந்து ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட், அதாவது அந்த கீழே உள்ள அந்த ஃபேஸ்ல கர்சரை கொண்டு வந்துட்டேன். கர்சரை வச்சு நம்ம இப்போ பெண்ட் பண்ண போறோம். அதை எப்படி பெண்ட் பண்ணணும்னா கர்சர் வந்து இந்த இடத்துல கொண்டு வரேன். அதாவது கரெக்டா இப்படி பெண்ட் ஆகிற மாதிரி இப்படி பெண்ட் ஆகணும் எனக்கு. ஸோ இதுதான் 3D கர்சர். இந்த வியூல வந்தீங்கன்னா அங்கே 3D கர்சரை மூவ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ Z ஆக்சஸ்ல கொஞ்சம் இப்படி கீழே இப்படி மூவ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்பின் ஆப்ஷனுக்கு வாங்க. வந்துட்டு இதுல எக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. நான் 3D கர்சர் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணணும். இது ஸ்பின் ஆப்ஷன்ல இதுதான் பிரச்சனையே. கொய்யால எவ்வளவு டார்ச்சர் பண்றான் நம்மள. ஓகே, இந்த மெனுல ஓபன் பண்ணி 90 டிகிரி பட் ஓவரா இருக்கு. ஓகே ஃபைன். இது வேண்டாம், இந்த மெத்தட் வேண்டாம். நமக்கு வேற மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். வழக்கமா பண்ற மெத்தடே நம்ம பண்ணுவோம். நமக்கு அதுதான் சரி. இந்த மெத்தட் நமக்கு ஒத்து வராது. மறுபடியும் இந்த இதை செலக்ட் பண்றேன். டைம் தான் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன பண்ண, ஒரு ஷிஃப்டியை கொடுத்து கர்வு போறேன். கர்வுல ஒரு பாத் ஒன்று வைக்கிறேன். எடிட் மோட்ல வந்துட்டு 6 Y 90 டிகிரி
இப்போ இதுல இந்த இதை செலக்ட் பண்ணி இ கொடுத்து ஒய்ல இப்படி வந்து எக்ஸ்ட்ரூட் பண்றேன். மறுபடியும் இ கொடுத்து ஒய்ல எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்றேன். சிம்பிளா இவ்வளவு போதும். சரிங்களா? கரெக்டா அந்த மாதிரி இப்படி வர்ற மாதிரி. இதை கூட நான் அங்கிருந்து வர தேவையில்லை எனக்கு. இது எங்க இருந்து வரோம்னா இங்க இருந்து வர மாதிரி நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். இப்படி மூவ் பண்ணி வைப்போம். இந்த கர்வ் உள்ள வந்து நம்ம கொஞ்சம் அப்படி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்டிவைட் பண்றேன் இதை. அப்படி கரெக்டா அந்த அந்த ஆங்கிளுக்கு கொண்டு வரேன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து ஒரு அதே இதுல ஒரு கர்வுல வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும். இந்த சர்க்கிளோட சைஸை வந்து நான் என்ன பண்ணேன், சின்னதாக்குறேன். இப்படி இப்போ இதுல போயிட்டு இந்த கர்வ் ஆப்ஷன்ல வந்துட்டு பெவல்ல ஆப்ஜெக்ட் வந்து இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுங்க. சர்க்கிள் கொஞ்சம் சின்னதாக்குங்க. இப்படி இப்போ நமக்கு எல்லாத்தையும் எனேபிள் பண்ணுவோம். நம்ம பட் இந்த மெத்தட்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, என்ன ஒரு பிரச்சனை, இப்படி நிறைய இது வரும், ஃபேஸ் கவுண்ட் இதுல இப்படி பண்றதுனால ஃபேஸ் கவுண்ட் வந்து செம்ம ஜாஸ்தி வரும் இதுல, இந்த மெத்தட்ல. அது ஒண்ணுதான் இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் நம்ம பிரச்சனை அதை கூட நம்ம வந்து சரி பண்ணிடலாம். நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, இது நம்ம ஆக்சுவலா இதோட ஃபேஸ் கவுண்ட் பண்ண ஒயர் ஃப்ரேம் மோட்ல காட்டுறோம் உங்களுக்கு. ஃபேஸ் கவுண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு. இதை நம்ம சரி பண்ணணும். இதுலயே பாருங்க, இதை நான் ஹைட் பண்ணா எனக்கு 5600 காமிக்குது. பட் நான் அதை எனேபிள் பண்ணி விட்டேன்னா 9000 காமிக்குது. இது மட்டுமே வந்து 4000 கிட்ட இருக்கு அது உள்ள. நம்ம அதை வந்து சரி பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணேன், இதை உங்களோட காப்பி பண்ணி வைப்பேன். ஆனா நம்ம காப்பி பண்ணி வைக்கனால என்ன ஒரு பிரச்சனைனா மேற்கொண்டு கூடும். அதனால நான் என்ன பண்ணேன், இப்போ காப்பி பண்ணி வைக்க மாட்டேன். இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். முதல்ல அதை எப்படி மாடிஃபை பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு மெஷ் கொடுங்க. இப்போ அது கர்வ்ல வந்து மெஷ்ஷா மாத்திடுவோம். மாத்தியாச்சா? இப்போ மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, இதை இப்போ இது ஹை பாலி, இப்போ இது வந்து ஹை பாலி. இந்த ஹை பாலியை நம்ம லோ பாலியா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, இந்த ஃபேஸ் கவுண்டை ஃபுல்லா நான் வந்து என்ன பண்ணிடுவேன், இந்த வெர்டெக்ஸை ஃபுல்லா அப்படி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல்லா டெலீட் பண்ணிடுவேன். என்ன பண்றேன் பாருங்களா, அப்படி கூட வேணாம், சிம்பிள் மெத்தட். ஃபேஸ் கவுண்டுக்கு போவோம். மேல உள்ளதை ஃபுல்லா டெலீட் பண்ணிடுவோம். இப்படி பண்ணியாச்சா? இப்போ அல்ட்ட பிடிச்சிட்டு எட்ஜ் செலக்ஷன் வந்து இங்க இப்படி கிளிக் பண்ணுங்க. SZ0. இப்போ இந்த இ கொடுத்து ஒரு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. இப்போ சேம் திங் இங்கேயும் என்ன பண்ணான்னா, இதை ஃபுல்லா நான் என்ன பண்ணேன், அப்படியா அடிச்சு தூக்கிடுவேன். ஓகேச்சா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஃபில் பண்ணதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. லூப் டூல்ஸ்னு ஒன்று இருக்கு. இதை அல்ட்ட பிடிச்சி இந்த எட்ஜை ஃபுல்லா செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் ஷிஃப்ட் அல்ட்ட பிடிச்சி இந்த எட்ஜை ஃபுல்லா செலக்ட் பண்ணுவோம். பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லூப் டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். இது டிஃபால்ட்டா இருக்காது, நீங்க ஆட் ஆன்ஸ்ல போய் எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ இதுல பிரிட்ஜ் கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், அப்படி எல்லாமே ஜாயிண்ட் ஆயிடும். பாத்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆட் ஆன். இது அது பிளெண்டர்ல ஃப்ரீயாவே இருக்கு அது. ஓகேங்களா? ஸோ நீங்க எங்கேயும் டவுன்லோட் கூட பண்ண தேவையில்லை, பிளெண்டர்லயே இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது நம்ம எத்தனை ஃபேஸ் கவுண்ட் இருக்கு, அல்ட்ட பிடிச்சி கிளிக் பண்ணி இப்படி பண்றேன். எத்தனை ஃபேஸ் கவுண்ட்னா 48 ஃபேஸ் இருக்கு. பட் 48 நமக்கு தேவையில்லை. ஒரு 1 விட்டு 1 இப்படி ஷிஃப்ட் அல்ட்ட பிடிச்சி 1 விட்டு 1 அப்படி எட்ஜை செலக்ட் பண்ணுவோம். இப்படி பண்றதுனால 48 வந்து நம்ம 24 குறைக்கலாம். முன்னாடி பாத்தீங்கன்னா இதுல மட்டுமே 4000 சம்திங் இருந்துச்சு ஃபேஸ். பட் இப்போ எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா, 1600 தான் இருக்கு.
டிசால்வ் எட்ஜஸ் கொடுக்குறேன். இவன் பாருங்க 816 ஃபேஸ் தான் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட பாதியா குறைச்சிட்டேன். இங்கேயும் கூட நம்ம இதெல்லாம் டிசால்வ் எட்ஜஸ் கொடுப்போம். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் கவுண்ட் வந்து குறையும். ஓகே, இப்போ ஆல்ட் ஹெச் கொடுக்குறேன். இப்போ பாருங்க 6400 ஃபேஸ் கவுண்ட் தான் இருக்கு என்கிட்ட. ஓகே, இப்போ ஷிஃப்ட் கொடுத்து கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின் போறேன். இதை டைப்பை செட் பண்ணி எஸ் ஷிஃப்ட் டி கொடுத்து எஸ்கேப் 3D கர்சர் SX-1. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் இதா இருக்கு. பட் நான் வந்து இது இப்படியே முடியாது. இது என்ன பண்ணுவேன்னா, நான் இதுல வந்து டெக்ஸ்சர்ஸ் நான் கொடுக்கணும். டெக்ஸ்சர் இப்போ சாதாரண ஒரு மாடல் வந்து டெக்ஸ்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரியலிஸ்டிக்கா தெரிய வைக்கலாம். அது எப்படின்னு நம்ம டெக்ஸ்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான். இது வந்து ஜஸ்ட் சாதாரணமா சிம்பிளா ஒரு மாடல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வட்டத்தை நம்ம ரிமூவ் பண்ணுவோம், தேவையில்லை நமக்கு. சிம்பிளா நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுல டெக்ஸ்சர் கொடுக்கறது மூலமா இதை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா நம்ம எப்படி பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். பட் நான் டெக்ஸ்சர் வந்து நான் இப்படியே பண்ண முடியாது. நான் வந்து டைம் லேப்ஸா தான் போடுவேன். ஏன்னா டைம் இருக்கு, டைம் கிடையாது நமக்கு கரெக்டா. ஸோ டெக்ஸ்சர்லாம் பண்றதா இருந்தா எப்படியும் 2 மணி நேரம் கிட்ட ஆகும். நான் டைம் லேப்ஸா தான் போடுவேன். ஸோ நீங்க டெக்ஸ்சரை வந்து அதில் பாத்துங்க, சரிங்களா? ஓகே.